அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது. காலையிலேருந்து ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வீடியோ கண்டினியூ ஆகுதுங்க. என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன்ல என் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம்? சண்டே, ஸோ நான்வெஜ் இல்லாமலா? ஹஸ்பண்ட் வேறு வீட்டில் இருக்காங்க. நான்வெஜ் வாங்குறதுக்காக தான் நம்ம கண்ணமங்கலம் போகிறோம். அப்படியே பாருங்கள், எங்கள் ஊர் எம்புட்டு அழகாக இருக்குல்ல. சுற்றி மலை தாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், சுற்றி மலை தான். ஆனால் இப்போ மலை எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக பனி மூழ்கிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கண்ணமங்கலம் வந்து சேர்ந்தாச்சும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எறா தான் வாங்க போகிறோம். மீன், எறா, அப்புறம் பார்த்திங்கன்னா கறி எல்லாமே நம்ம ஊர்லேயே கிடைக்க தான் செய்யும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மாதக்கணக்கில் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வெளியில் வரவே இல்லைங்க. எனக்கே போர் அடித்தது, ஒரு மாதிரியாக இருந்தது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ வெளியில் வரலாமே அப்படின்ட்டு வந்தது தான் இன்றைக்கி. நம்மளை மாதிரி லோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டிங் அப்படின்னா ஒன்று அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லைன்னா இந்த மாதிரி கடைக்கு போகிறது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச அவுட்டிங் இல்லையா? ஸோ அது கிடைக்கும்போது எப்போவாச்சு மனசு கஷ்டமாக இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் அவுட்டிங் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி வெளியில் வரதும் ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா வந்து எறா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சும். எறா எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சமையலில் இறங்கியாச்சு. முதல்ல சோறு வச்சு விட்டுட்டேங்க. அப்படியே வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கிட்டே முடிச்சாச்சு கட்டிங் வேலை. சோறும் வெந்துருச்சு, வடித்தாச்சும். இப்போ நம்ம கிரேவி தாளித்து விட்டுடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஃபஸ்ட் டைம் மேரேஜ்க்கு அப்புறம் எறா வாங்கி சமைக்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இது சுத்தமாகவே பிடிக்காது. அவங்க வீட்டில் சமைச்சு நான் பார்த்ததும் கிடையாது. அவருக்கு சாப்பிட்ணுன்னு கூட தோணாது. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் கொஞ்சம் அவருக்கு பழக்கி விட்டாச்சு எங்கள் வீட்டில். அதனால் இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சாச்சு. இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான மெத்தட் தான், பட் சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பின்னாடி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எறா அதையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்தா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா காய்கறி நல்லா இருக்கும். அதனால தான் நான் இதிலையே போட்டுட்டேன். இன்றைக்கி தனியாக நான் எதுவுமே பொரியல் வைக்க போகிறதில்ல. ஸோ இதிலையே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு 4 பழமான தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் போட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எறா சேர்த்துருக்கதால தண்ணி விட்டுட்டே இருக்கும். எல்லாமே வதங்கி நம்மளுக்கு தொக்கு பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்ந்து வந்துருச்சா? இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி நல்ல கிரேவி மாதிரி தான் வச்சு விட போகிறேன். ஏன்னா நமக்கு ரைஸில் நைட்டு டின்னருக்கெல்லாம் வேணும்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு மையை அரைச்சிட்டு வந்தாச்சும். இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி விட்ட பின்னாடி கொத்தமல்லி, மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்த பின்னாடி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான எறா கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எறா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரணும். மற்றபடி வீட்டில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாலே போதும். சூப்பரான ஒரு எறா கிரேவி ரெடி. லஞ்சுக்கு சிம்பிளான ஒரு மெனு தான், பட் சூப்பரான மெனு. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சோறு, ப்ரான் கிரேவி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சும். எங்கள் மாமியார் வீட்டுக்கும் கொஞ்சம் குழம்பு கொடுத்து அனுப்பியாச்சும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கம் வந்தால் செம்ம கடுப்பாக இருந்ததுங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்ட உடனே நம்ம கடைக்கு கிளம்பியாச்சா.
அதனால் சாப்பிட்ட பாத்திரம், மதியம் சாப்பிட்ட பாத்திரம், சமைச்ச பாத்திரம் அப்படின்ட்டு எல்லாமே சிங்க்கு ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு என்னால் அதனால் வீடியோ எடுக்க முடியல அந்த நேரத்தில். கிச்சன் வேறு பார்த்திங்கன்னா இது ரொம்ப கொடுமையாக இருந்ததா, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நான்வெஜ் சமைச்சோம்ல, ஸோ கேஸு, கவுண்டர் டாப், சிங்க்கு எல்லாத்தையும் நல்லா சோப்பு போட்டு ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த வேலையை முடித்தாதான் பார்த்திங்கன்னா அடுத்த வேலையை நம்மளால் பார்க்க முடியும் உங்கள் கிச்சனுக்குள்ளே வந்து. அதுவும் இல்லாமல் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கிச்சன் தனியாக, பெட்ரூம் தனியாக அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஒரே ரூம்குள்ளே தான் இருக்கும். ஸோ நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், உட்காரவே முடியாது. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கையோட சோப்பு போட்டால் தான் ஆச்சு. இப்போது கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடணும். குளிச்சுட்டு வந்த பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருந்தது, அந்த ஸ்மெல் இல்லாமல் இருந்தது. அதுக்கடுத்து காலையிலே பார்த்திங்கன்னா துணி காய போட்டிருந்தேன், அதையும் கொண்டு வந்து வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம பிஸியான ஒரு டேங்க. அடுத்தடுத்து வேலை அப்படின்ட்டு இருந்துக்கிட்டே இருந்தது. துணி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா 5:45 ஆயிடுச்சுங்க. அடுத்து டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து சப்பாத்தி கொடுத்து அனுப்ப போகிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வந்து 7 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவாங்க. ஸோ சீக்கிரமாக சமைச்சு கொடுத்துடணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். மதியமே குழம்பு கொடுத்து அனுப்பியாச்சு. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியை சப்பாத்தி பிசையும்போது போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வெதுவெதுப்பான தண்ணி கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஊறட்டும். அடுத்து என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மதியமே பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற போட்டிருந்தேன் இட்லி தோசை மாவு அரைக்கிறதுக்கு. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். முதல்லையே ஊற போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல் மண்ணெலாம் இருக்கான்னு பார்ப்பாங்கள, அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பக்கெட்குள்ளே போட்டு மூடி வைக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி செம்ம வேலைங்க. அடுத்தடுத்துன்ட்டு வேலை எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அதுவும் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. கொஞ்ச நேரம் கூட உட்காரவே இல்லை, கஷ்டமாகவே இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு மாதிரியாக நம்ம ஏதோ ஒரு பெரிய செஃப் மாதிரி அப்புறமேட்டு பெரிய ஒரு குடும்பஸ்ரீ மாதிரி ஃபீல் ஆகும். அதுவும் நல்லா தான் இருக்கும். வலி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஹாப்பினஸும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு சப்பாத்தி தேய்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்து அப்படி நம்ம வேலையும் ஆகணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டே சப்பாத்தி தேய்ச்சாச்சு. சீக்கிரமாக அவங்க பார்த்திங்கன்னா டின்னர் முடிச்சிடுவாங்க. டின்னர் மட்டும் இல்லைங்க, மதிய லஞ்சுமே பார்த்திங்கன்னா 12 மணிக்கு சாப்பிட்டுடுவாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா அதுக்காக கரெக்டாக செஞ்சு கொடுத்துடணும்ல. ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை கரெக்ட் டைமுக்கு கொடுத்துடணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்குலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டன் பிரியாணி கொடுத்து அனுப்ப போகிறாங்க. எங்கள் மாமியார் செய்யலை, அவங்களுக்குமே யாரோ கொடுத்துருக்காங்க. அதை அவங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு நமக்கு மீதியை கொடுத்து அனுப்ப போகிறாங்க. ஸோ கொஞ்சமாக தான் மாவு போட்டிருந்தேன். அவங்களுக்கு ஒரு 4 சப்பாத்தி, எங்களுக்கு ஒரு 2 சப்பாத்தி, கொஞ்சம் ஒயிட் ரைஸுமே இருக்குது, அந்த மட்டன் பிரியாணியுமே இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து முடிச்சிடலாம் டின்னர் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வேலை சரியாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் நான் யோசிக்கிறேங்க ஒரு விஷயம். நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப் நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா, வேலைக்கு போகிற ஒர்க்கிங் உமனுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவாக இருக்கும். பட் இந்த நாளுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஆன்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சனிக்கிழமை ஃபுல்லாக அப்படி தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. சில சனிக்கிழமை அவங்களுக்கு லீவ் இருக்கும், சில சனிக்கிழமை ஒர்க்கிங்காக இருக்கும். அந்த நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் சமைக்க மாட்டாங்க, ஹோட்டல்லேருந்து வாங்கி இல்லைன்னா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுடுவாங்க.
அப்புறம் அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது இந்த மாதிரி வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறது அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து நான்வெஜ் வந்து வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இல்லை அப்படின்னா எங்கள் அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன். பட் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னா கிடையாதுல்ல. ஒருத்தவங்க வீட்டில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இல்லைனா வீட்டில் அம்மாவோ மாமியாரோ யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி தனியாக இருக்காங்க, ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டந்தாங்க. இப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்களோ தெரியல. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிக் சல்யூட்டே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃபே கொடுக்கலாம். ஏன்னா கஷ்டம் தானே, வீட்டு வேலைகளையும் பார்க்கணும், வெளியிலையும் வேலைகள் பார்க்கணும் அப்படின்னும் போது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் யோசனையாக ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சப்பாத்திலாம் உட்காந்து தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து சுட்டம் எடுத்தாச்சு. மாமியார் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொன்னால அது கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருந்தது. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா சூடு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் போட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சும் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா செம்மையாக ரெடி ஆகிடும். அதையும் வச்சு சூப்பராக சுட சுட பிரியாணி, சப்பாத்தி, ப்ரான் கிரேவி, கத்திரிக்காய் சட்னி, ஒயிட் ரைஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வச்சு அட்டகாசமான ஒரு டின்னர் முடிச்சாச்சுங்க. சண்டே செம்ம சூப்பராக இருந்தது. காலையிலேயே ஹஸ்பண்ட் கூட பைக் ரைடு போனது, மதியம் ப்ரான் கிரேவி சாப்பிட்டது, இப்போ நைட்டு டின்னருக்கு எல்லாமே சேர்ந்த கலவையாக சாப்பிட்டதுன்ட்டு சூப்பராக போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுலாம் முடிச்சிட்ட பின்னாடி தான் பால் காய வச்சேன். ஏன்னா அப்போவே காய வச்சா ஜில்லுன்னு ஆகிடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.